நான் உங்க அனீஸ். முதல் வாரமே நம்மோட வெள்ளியங்கிரி மலை ட்ரிப்புக்கு செம்ம ரெஸ்பான்ஸ். உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். நிறைய பேர் புதுசா ட்ரிப்புக்கு தயாராகிட்டு இருக்கிறதா எனக்கு தகவல் அனுப்பி இருந்தாங்க. வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னோட இந்த வெள்ளியங்கிரி மலை ட்ரிப்ல பாம்பாட்டி சித்தரோட குகைக்கு போனதை ஹைலைட்டா சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இன்னும் பல சுவாரஸ்யங்கள் இன்றைய பயணத்திலையும் இருக்கு. பாம்பாட்டி சித்தர் குகை. மருதமலையிலிருந்து வெள்ளியங்கிரி மலைக்கு வந்த பாம்பாட்டி சித்தர் இந்த இரண்டாவது மலையில தான் தவம் புரிஞ்சிருக்கார். வெள்ளியங்கிரி மலை ரகசியங்கள். இந்த இரண்டாவது மலையை தான் சுவாதிஷ்டான சக்கரத்தோட தொடர்பு படுத்துறாங்க. மூன்றாவது கண் எக்ஸ்க்ளூசிவ். முதல் வாரத்தோட சின்ன ரீகேப்பை பார்த்தலாம். அப்பதான் இந்த பயணத்தோட கண்டினியூட்டி உங்களுக்கு பிடிபடும். சென்னையில இருந்து கோவை, அங்க இருந்து 40 கிலோமீட்டர்ல மலை அடிவாரம் பூண்டி. இங்க இருந்துதான் மலை பயணம் ஆரம்பிக்குது. கீழே அடிவாரத்துல ஒரு தடி வைக்கிறாங்க. அதை வாங்கிட்டு ஏறுனா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ல நாம பேக்ல கொண்டு போற பேக்கட் ஐட்டம்ல இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நியூஸ் பேப்பர்ல எல்லாத்தையும் பேக் பண்ணி தராங்க. முதல் மலை ரொம்பவே நெட்டானது. வழியில மகா புருஷர்கள் தவம் இருந்த இடத்துல ஒரு குகை கோவில் இருந்தது. அங்க இருந்த உதயகிரியை சந்திச்சு பேசினேன். வெள்ளியங்கிரியில இருக்கிற நிறைய அமானுஷங்களை எனக்கு அவர் சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தோட மலை ஏறிக்கிட்டு இருக்கேன். முதல் மலையோட எல்லை வெள்ளை விநாயகர் கோவில். இங்க நான் வந்து சேர்ந்துட்டேன். உத்திர கைலை, மத்திய கைலை, தட்சிண கைலை அப்படின்னு கைலாயத்தை 3 வகையா பிரிக்கிறாங்க. உத்திர கைலை அப்படிங்கிறது வடக்கே நீர்க்கடலின் பக்கம் இருக்கிறதா சொல்றாங்க. மத்திய கைலை தான் இமயமலை. தட்சிண கைலை அப்படிங்கிறது தான் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலை. அதை தான் தென் கைலாயம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆக்சுவலா இந்த வெள்ளியங்கிரி மலை நம்மோட உடல் அமைப்புல சூட்சமமா இருக்கிற சக்கராச செயல்படுத்தும் விதமா இயற்கையா உருவாகி இருக்கும் ஒரு மலை. அதனால தான் இங்க ஏராளமான சித்தர்கள் வந்து தவம் செஞ்சிருக்காங்க. இந்த முதல் மலை நம்மோட மூலாதார சக்கரத்தோட தொடர்புள்ளதுன்னு சொல்லப்படுது. அதனால தான் முதல் மலையோட எல்லையில மூலாதாரத்துக்கு அதிபதியான விநாயகரை வச்சிருக்காங்க. இந்த மலையே யோக கலாச்சாரத்தின் அடிப்படையில உருவான ஒரு அற்புதம். ஆனா இத புரிஞ்சுக்க நிச்சயம் சித்தர்களோட ஆசீர்வாதம் தேவை. அப்படி இந்த பயணத்துல நிறைய சித்தர்களை நாம நிச்சயமா உணரவிருக்கோம் அப்படிங்கறதுல நான் ரொம்பவே உறுதியோட இருக்கேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்கினை இந்த 6 சக்கரங்களும் தான் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தியானத்தின் மூலியமா இந்த 6 சக்கரங்களை கடந்தாதான் என்லைட்மெண்ட் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதை மறைபொருளா உணர்த்துறது தான் வெள்ளியங்கிரி மலை. வெள்ளியங்கிரி மலைத்தொடரில் இருக்கக்கூடிய 6 மலைகளும் ஒவ்வொரு சக்கரத்துக்கு ஈக்குவலாக சொல்லப்படுது. இந்த 6 சக்கரங்கள் 6 மலைகளை கடந்தாதான் 7வது மலை உச்சியில் இருக்கக்கூடிய சுயம்பா உருவான லிங்கத்தை தரிசிக்க முடியும். அதன் மூலியமா என்லைட்மெண்ட் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதோ இன்னைக்கு நான் 2வது மலையை ஏற தொடங்கிட்டேன். இந்த மலையை முருகனோட தொடர்பு படுத்தி பேசுறாங்க. அதனால தான் இங்க பாம்பாட்டி சித்தர் தவம் செஞ்ச குகையும் பாம்பாட்டி சித்தர் உருவாக்குன ஒரு சுனையும் இருக்குன்னு எனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இந்த மலை முழுக்க மூங்கில் மரங்களும் பாறைகளும் பின்னி பிணைஞ்சு ஒரு புது தோற்றத்துல இருந்தது. வெள்ளியங்கிரி மலைய கந்தக மலைன்னு சொல்றாங்க. அதனால இந்த மலையில இருந்தாலே பசிக்கும்னு சொல்றாங்க. இன்னும் வேர்க்க விறுவிறுக்க மலை ஏறினா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஆனா இந்த மலையில சாப்பிட எதுவுமே கிடைக்காதுன்னு முன்னாடியே எனக்கு சொல்லிட்டாங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரக்கிங்ல சாப்பாடு தண்ணி பத்தி எல்லாம் நான் எப்பவுமே யோசிக்க மாட்டேன். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம்ங்கிற பஞ்சபூதங்களை விளக்கக்கூடிய வகையில் சிவாலயங்கள் தனித்தனியாக அமைஞ்சிருக்கு.
அதே போல தான் பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு மலைத்தொடர்களும் தனித்தனியாக இருக்குது. ஆனால் இந்த வெள்ளியங்கிரி மலை தான் பஞ்சபூத தலங்களும் பஞ்சபூத மலைகளும் ஒன்று சேர்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வெள்ளியங்கிரி மலையை தென் கைலாயம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ரெண்டாவது மலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சமதளமா இருந்த மாதிரி முதல்ல தோணுச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு வழுக்கு பாற ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப எல்லாருமே ரொம்ப கவனமா தான் இந்த மலையை ஏற வேண்டியிருக்கு. வயசு வித்தியாசம் இல்லாம எல்லார் கையிலையும் ஒரு தடி இருக்கு. அதை ஊனித்தான் மலை ஏற வேண்டியிருக்கு. இந்த தடிக்கு பின்னாலையும் ஒரு அமானுஷம் இருக்கு. அதை எனக்கு முதல் மலை குகையில இருந்த உதயகிரி பேசும்போது சொல்லியிருந்தாரு. திருவிளையாடல் படம் உங்க எல்லாருக்கும் நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்வதியோட அப்பா மருமகனான சிவனை கூப்பிடாம ஒரு யாகம் நடத்துவாரு. அதுல தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் போய் கலந்துக்குவாங்க. இத தட்டி கேட்க பார்வதியும் கூட சிவனோட பேச்ச கேட்காம அந்த யாகத்துக்கு போய் வருவாங்க. இந்த கதை திருவிளையாடல் சினிமாவுல தமிழகத்தோட இந்த இடுக்குல இருக்கிற எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்சிருக்கும். அந்த தட்சனோட யாகத்துல கலந்துகிட்ட தேவர்களுக்கும் சிவன் சாபம் கொடுத்திருக்காரு. அந்த சாபத்துக்கு விமோச்சனம் தான் இந்த வெள்ளியங்கிரி மலை தரிசனம்னு சிவனால சொல்லப்பட்டிருக்கு. அந்த கதையினுடைய மூலக்கூறு என்னன்னு கேட்டோம்னா, தட்சன் தன்னுடைய யாகத்துக்காக யாரை கூப்பிட்டுருப்பாங்க? தேவர்கள் முனிவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுருப்பாங்க. சிவபெருமானை மட்டும் கூப்பிடாம இருப்பாங்க. அந்த சிவபெருமானை கூப்பிடாம இருக்கிறதுக்காக வந்த ஒரு சாப விமோச்சனங்கிறது கொண்டு வரதுக்காகத்தான் இந்த கதையை உருவாக்கியிருக்காங்க. அப்போ பார்வதி தேவி போய் எங்க அப்பா யாகம் நடத்துறாங்க, அந்த யாகத்துக்காக நான் போகணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நான் போகக்கூடாதுன்னு சொல்றாரு. இல்லை, தந்தை நடத்தக்கூடிய யாகம் நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால அங்க அவமானப்பட்டிருக்காங்க. பார்வதி அங்க போய் எல்லா பொருள்களையும் யாகங்களையும் தட்டி விட்டு ரொம்ப கோபமா பேசி நீ என்னுடைய அப்பாவா அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த உடம்பு மட்டும்தான் உன்னுடையது, ஆனா ஆத்மா என்பது இறைவனுடையது அப்படின்னு சொல்லி போட்டு அங்க இருக்க யாக குண்டத்துல கூச்சிருவாங்க. அந்த யாக குண்டத்துல கூச்சதுக்கு அப்புறம் நேரம் மறுபடியும் கைலாயத்துக்கு போயிடுறாங்க. அப்புறம் சிவபெருமான் என்ன சொல்றாரு, என்னை அழைக்காத யாகத்துக்கு தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் நீங்க போயிட்டு வந்ததுனால நீங்க செய்தது தவறு அப்படின்னு சொல்லி சாபம் இடுறாரு. அந்த சாபத்துக்கு விமோச்சனம்னு ஒண்ணு இருக்கு. தட்சிண கைலாயத்துல நான் 5 முகங்களாக, என்னுடைய முகம் 5 முகம், அதுல நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், இந்த 5 முகத்துல நாங்க தோண்டுவேன். அந்த தோண்டின இடத்துல நீங்க ஒவ்வொருத்தரும் வழிபட்டீங்கன்னா அப்போ உங்களுடைய சாப விமோச்சனங்கிறது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சிவன் சொல்றார். புரட்டாசி கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு தேவர்கள் இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு வந்து சிவனை தரிசனம் செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த மலையில அவங்களுக்கு ஒரு அசரீரி கேட்டிருக்கு. இந்த மலைக்கு வரவங்களுக்கு நீங்க தடியா இருந்து துணையா வரணும்னு சிவனோட உத்தரவு வந்திருக்கு. அதனால தான் இங்க மலை ஏற ஒவ்வொருத்தரும் மூங்கில் தடி துணையோட மலை ஏறுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தேவர்கள் எல்லாருமே புரட்டாசி மாசம் லாஸ்ட் சனிக்கிழமை இந்த இடத்துல தரிசனம் பண்றாங்க. தரிசனம் பண்ணி சாப விமோச்சனம் போனதுமே, அந்த சாப விமோச்சனம் போனதும் சிவபெருமான் அசரீரியாக சொல்றாரு, ஒவ்வொரு பக்தர்களும் வருகின்ற பொழுது அவர்களுக்கு நீங்க தடியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த மலையில எல்லாரும் விருப்பப்பட்டு இந்த மலை ஏறும் போது அந்த தடியை பிடிச்சிட்டு போறாங்க. ஏன்னா மனிதனுக்கு அவ்வளவு சிரமமான ஒரு பாதையாக இருந்தாலும் துணைக்கு இந்த தடி இருக்கும். அப்ப தேவர்களே இருக்கிறாங்கன்னு ஒரு ஐதீகத்துல இங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த கடினமான மலை ஏறதுக்கு தேவர்கள் தடியா இருந்து உதவுவதா ஒரு ஐதீகம், ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு. இந்த மலை ஏறதுக்கு பயன்படுத்தின இந்த மூங்கில் தடிகளை யாரும் சாதாரணமா பயன்படுத்திட்டு தூக்கி போடுறது இல்ல. இது ஒரு தெய்வீக அம்சமா கருதி தங்களோடவே பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. வெள்ளியங்கிரி மலைப்பயணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மூங்கில் தடிக்கு பின்னாடியும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறாங்க. அதாவது தொடர்ந்து 50 வருஷம் வெள்ளியங்கிரி மலைக்கு வரக்கூடியவங்க பயன்படுத்தக்கூடிய மூங்கில் தடியை வச்சு ஒருத்தவங்க உடம்பை நீவி விடுறதுனால அவங்க உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வலிகள் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த பாம்பு சுருன்னு இருக்கும், யாராவது போய் டக்குன்னா சர்ன்னு அப்படியே மேலே தெரியும். அதுபோல் இந்த மூலாதாரத்தில் இருக்கிற
அந்த சக்தியை குண்டலினி சக்தியை கொண்டு வரும். இதை வெளிக்கொணர்ந்து கொண்டு வந்தவர் பாம்பாட்டி. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. கோவையை அடுத்துள்ள வெள்ளிங்கிரி மலையோட எக்ஸ்க்ளூசிவ் எபிசோட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாம்பாட்டி சித்தர் உருவாக்குனதா சொல்லப்படுற சுனை மற்றும் தவம் இருந்த குகை, இப்படி பல சுவாரஸ்யங்களை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாதாரணமா போயிட்டு இருந்த மலை பயணம் திடீர்னு கொஞ்சம் கடுமையானதா மாற தொடங்குச்சு. இந்த 2வது மலைய வழுக்கு பாறைன்னு சொல்றாங்க. இப்போ இதுல படிக்கட்டுகள் வெட்டி வச்சிருக்காங்க. ஆனாலும் கொஞ்சம் கவனம் சிதறினாலும் வழிக்கு விழ வேண்டியதுதான். இறங்கி வரவங்களுக்கெல்லாம் வழி விட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் மேலே ஏற தொடங்கினேன். இந்த பாறையில மழை சமயத்துல ஏறவே முடியாத நிலை இருக்கும். அப்போ இதுல நிறைய பேர் வழிக்கு விழுவாங்களாம். அதனால தான் இதுக்கு வழுக்கு பாறைன்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ சில வருடங்களுக்கு முன்னாலதான் இதுல லேசா படி மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க. ஆனாலும் இதோட வழுக்கும் தன்மை ஓரளவுக்கு தான் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லணும். முதல் மலையை மூலாதார சக்கரத்தோட தொடர்பு படுத்தின மாதிரி 2வது மலையை சுவாதிஷ்டான சக்கரத்தோட தொடர்பு படுத்துறாங்க. சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது செக்ஸ் சம்பந்தப்பட்டது. பொதுவாக ஆன்மீகத்தை தேடி போகக்கூடியவங்க செக்ஸில் முறை தவறி போகிறதுனால பல கஷ்டங்களை அனுபவித்து அடுத்த லெவலுக்கு போக முடியறதில்ல. அதை மறைபொருளாக உணர்த்துறது தான் இந்த 2வது மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மலையில் தான் வழுக்கு பாறை அமைஞ்சிருக்கு. இந்த பாறையில் ஏறி போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் பெரிய பள்ளத்தில் விழ வேண்டியதாக இருக்கும். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 2வது மலையை கடந்தாதான் என்லைட்மெண்ட் அடைய அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகன் மலைன்னு சொல்லப்படுற இந்த மலையில தான் அரிய வகை மூலிகைகள் எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. 9 முக ருத்ராட்சம், ரோம விருட்சம், இப்படி ரொம்பவே அரிதான விஷயங்கள் எல்லாம் இந்த மலையில இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த மலையில தான் பாம்பாட்டி சித்தர் தவம் செஞ்சிருக்காரு. அவருக்கு முருகன் இந்த மலையில தான் காட்சி கொடுத்திருக்காரு. அதனால தான் இந்த மலைக்கு முருகன் மலைன்னு பேர் வந்திருக்கு. வெள்ளிங்கிரி மலையில நீர் ஆதாரங்கள் அதிகம் கிடையாது. மலை ஏற வரவங்க கொண்டு வர தண்ணீர் முதல் மலையோட தீர்ந்து போயிடும். அடுத்து தண்ணீருக்காக எல்லாரும் நம்பி இருக்கிறது இங்க இருக்கிற பாம்பாட்டி சித்தரோட சுனையத்தான். இந்த சுனைய பாம்பாட்டி சுனை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு விசேஷமான காரணம் இருக்கு. பாம்பாட்டி சித்தர் இங்க தங்கி இருந்து தவம் செஞ்ச காலத்துல தன்னுடைய சுய தேவைக்காக இந்த சுனைய உருவாக்குனதா சொல்லப்படுது. இந்த சுனை நீருக்கு விசேஷமான குணங்கள் இருக்கிறதா நம்பப்படுது. மூலிகை காட்டுல இருக்கிறதால இந்த தண்ணீரை எவ்வளவு குடிச்சாலும் சளி பிடிக்காதான். அதனால வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாரும் இந்த தண்ணீரை விரும்பி பயம் இல்லாம குடிக்கிறாங்க. இந்த தண்ணிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க்குக்கு ஈக்குவலா சொல்றாங்க. இத குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த பயணத்துக்கு எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. நானும் இங்க ரெஸ்ட் எடுத்தேன். அடுத்த பயணத்துக்கு தயாரானேன். தொடர்ந்து நடக்க தொடங்கினேன். இதுக்கு மேலதான் பாம்பாட்டி சித்தரோட குகை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆர்வத்தோட தொடர்ந்து நடந்தேன். இப்போ என்னோட பயணம் லேசான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. பாம்பாட்டி சுனையோட தண்ணியை குடிச்சதால எனக்குள்ள ஒரு எனர்ஜி வந்ததை நானும் உணர்ந்தேன். ஒரு பாறை இருக்கிற பகுதிக்கு வந்துட்டேன். அந்த இடத்துல நிறைய பேர் நின்றுகிட்டு இருந்தாங்க. அது கிட்ட போகும்போது அதுதான் பாம்பாட்டி சித்தரோட குகைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். வெள்ளியங்கிரி மலைப்பகுதியில் 2வது மலையில் பாம்பாட்டி சித்தர் தவம் செய்த குகையை பார்த்ததும் அவர் பலகாலம் வாழ்ந்த மருதமலையை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. மருதமலையில் பாம்பாட்டி சித்தர் தவம் செய்த பகுதியையும் அவரோட சன்னதியையும் போய் பார்த்துட்டு வந்தேன். வெள்ளியங்கிரி மலை இருக்கிற அதே மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ல தான் மருதமலையும் இருக்கு.
பாம்பாட்டி சித்தர் எந்த காலகட்டத்தில் மருதமலைக்கு வந்தார்? பாம்பாட்டி சித்தர் வந்து 12ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதி. பாம்பாட்டி சித்தர் பிற்பகுதி இங்கே வந்து பாம்புகளை எல்லாம் பிடிச்சி விளையாடிட்டு ஒரு மலைவாசி வெள்ளிங்கிரி மலையெல்லாம் அப்படியே சுற்றி வந்து இந்த மருதகிரிக்கு வரையில் பாம்புகளை எல்லாம் பிடிச்சி விளையாடிட்டு அவர் ஒரு தடவை தண்ணி தாகம் எடுத்துருது. அப்போ வந்து இந்த மருத சுனையிலிருந்து நீர் வரும், அந்த மருத வேர்லேருந்து அவருடைய தாகத்தை தீக்குது. தாகத்தை தீக்கு பார்க்கையில் இங்கே முருகப்பெருமான் இருக்காரு, திரைப்படமாகவே கொண்டு வந்திருக்காரு ஆண்டவன் சின்னப்ப தேவர். இப்போ அந்த தாகத்தை தீத்தொன்னையுமே சித்தர் வந்து இந்த முருகனை பார்த்து வெளிப்பட்டு இங்கேயே பலகாரம் தவம் செஞ்சார். அவர் அந்த பாம்புகளை இப்படி, அதாவது சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாதி, விசுத்தி, குண்டலினின்னு சொல்லி இங்கே உள்ள, அதாவது நம்மளுடைய சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி இரேஸ் பண்ணுறது, இரேஸ் பண்ணி இங்கே கொண்டு வர்றது. அதான் பாம்பு. இங்கே சுவாதி மூலாதாரங்கிறது தான். அப்படி இந்த பாம்பு சுருண்டு இருக்கும், யாராவது போய் டக்குன்னா சர்ன்னு அப்படியே மேலே எழுந்திரிக்கும். அதுபோல் இந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த சக்தியை குண்டலினி சக்தியை கொண்டு வருது. இதை வெளிக்கொணர்ந்து கொண்டு வந்தவர் பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டினா பாம்பாடையது. இந்த பாம்புங்கிறது வந்து ஒரு தூங்கிட்டு இருக்கிற ஒரு சக்தி, மூலாதாரத்திலேருந்து குண்டலினிக்கு கொண்டு வர்றது, ரேஸ் பண்ணுறது. அதை கொண்டு வந்து இறைவனை கொண்டு வந்து இங்கே நிறுத்துறது. அவர் அப்படிங்கிறது கபால மோட்சம்னு சொல்லுவாங்க. அந்த வழியை 12ஆம் நூற்றாண்டுக்கு பிற்காலத்தில் வந்தவர் பாம்பாட்டி சித்தர். முருகன் வந்து பலகாலம் இங்கே தவம் செஞ்சுருக்கார். தவம் செஞ்சு இங்கே இருக்கிற மூலிகைகள் எல்லாம் உலக உயிர்களுக்கெல்லாம் குணமடைய வச்சார். இப்போ அந்த உள்ள சுரங்கப்பாதை இருக்குது, அதில் போய் அந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணார். இப்போவும் ஆத்மார்த்தமாக போகிறார். கண்கூடவே ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல்ல கண்கூடவே பார்த்துருக்காங்க. உள்ள சர்ப்பம் இருந்தது. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை உதயம் பருப்பு வகைகள் தொடர்கிறது. இன்னைக்கு நான் கோவைக்கு அடுத்துள்ள வெள்ளிங்கிரி மலையில இருக்கேன். இந்த எக்ஸ்க்ளூசிவான எபிசோட்ல பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் காட்சி கொடுத்த முருகன் மலையை பத்தி நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மலையில தான் பாம்பாட்டி சித்தர் தவம் செஞ்சிருக்காரு. பொதுவாக பாம்பாட்டி சித்தர் அப்படின்னாலே பாம்பு பிடிக்கிறதுல ரொம்ப வல்லவர், பாம்பு பிடிச்சி வித்தைகள் காட்டுவார், இப்படி பல கதைகள் சொல்லுவாங்க. ஆனால் பாம்பாட்டி சித்தர் குண்டலினி சக்தியை பற்றி தான் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காரு. எப்படின்னா, பாம்பு எப்படி எழுந்து நின்று படம் எடுக்குதோ அதுபோல் தன் உடம்புல உள்ள குண்டலினி சக்தியை எழுப்புறது மூலியமாகவும் மூச்சு பயிற்சி மூலியமாகவும் என்லைட்மெண்ட் அடைய முடியும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக சொன்னவர் தான் பாம்பாட்டி சித்தர். வெள்ளியங்கிரி மலை இருக்கிற அதே மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ல தான் மருதமலையும் இருக்கு. மருதமலையோட புகழுக்கு காரணம் இங்க இருக்கிற பாம்பாட்டி சித்தர் தவம் செஞ்ச குகை மற்றும் இங்க இருக்கிற பாம்பாட்டி சித்தரோட சன்னதி அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே தான் வந்து அவர் தவம் இருந்தார். ஆனால் இங்கே வந்து அவர் ஜீவசமாதி ஆகலை. சங்கரங்கோயிலுங்கிற ஒரு ஊர், சங்கரநாராயணராக இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்தில் பாம்பாட்டி சித்தர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கார். இங்கே வந்து தவம் செஞ்ச முருகப்பெருமான் அவர் ஆட்கொண்டார். முருகப்பெருமான் வந்து பாம்பாட்டி சித்தர் ஆட்கொண்ட இடம். இந்த மருத மலையில தான் பாம்பாட்டி சித்தர் பல சித்து விளையாட்டுகளையும் செஞ்சாருன்னு இன்னைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கும் பாம்பாட்டி சித்தர் பாம்பு ரூபத்தில் வந்து முருகனை தரிசிக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது வந்துங்க ஆதிமூலஸ்தானம்னு ஒன்று இருக்குது. ஆதிமூலஸ்தானத்தை வந்து தன்னுடைய இந்த உடம்பு சரீரத்தை விடுத்து சர்ப்பரூபமாக, அதாவது நான் சொன்னேனே மூலாதார சக்தியை ரேஸ் பண்ணி இந்த உடம்பை விடுத்து பாம்பு ரூபமாக அருவமாக போய் அந்த ஆதிமூலஸ்தானம் சுயம்பமூர்த்தி இருக்குது. ஒரு 3 லிங்க வடிவமாக இருக்குது. அந்த ஒரு இதுக்கு இப்போ அந்த உள்ள சுரங்கப்பாதை இருக்குது, அதில் போய் அந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணது. முருகன் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார் பாம்பாட்டி சித்தருக்கு. இப்போவும் ஆத்மார்த்தமாக போகிறார். கண்கூடவே ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல்ல கண்கூடவே பார்த்துருக்காங்க. உள்ள சர்ப்பம் இருந்தது. உடம்பு போகிற வழிக்கு உடம்பு, அங்கேருந்து அருவமாக போனார். பாம்பு போகிற வழியில் நம்ம போக முடியாது.
அதையும் உள்ளே போய் என்ன கமண்டலம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு 20-25 வருஷத்துக்கு முதல்ல. இந்த மருத மலையில இருந்து சிவனை தரிசிக்கத்தான் இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு பாம்பாட்டி சித்தர் வந்திருக்காரு. அப்படி வந்தவர் இந்த குகையில இருந்துதான் கடும் தவம் செஞ்சதாகவும் அந்த நேரத்துல அவருக்கு முருகனோட காட்சி கிடைச்சதா குறிப்புகள் இருக்கு. அதனால இந்த மலைய முருகன் மலைன்னு சொல்ற வழக்கம் இன்னைக்கும் இருக்கு. மருதமலையிலிருந்து வெள்ளியங்கிரி மலைக்கு வந்த பாம்பாட்டி சித்தர் இந்த 2வது மலையில தான் தவம் புரிஞ்சிருக்காரு. இந்த 2வது மலைக்கும் பாம்பாட்டி சித்தருக்கும் உண்டான தொடர்பே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த 2வது மலையை தான் சுவாதிஷ்டான சக்கரத்தோட தொடர்பு படுத்துறாங்க. பாம்பாட்டி சித்தர் குண்டலினி சக்தியை பற்றியும் மூச்சு பயிற்சியை பற்றியும் ரொம்பவே விரிவாக சொல்லியிருக்காரு. அதனால சுவாதிஷ்டான சக்கரத்தை தகுந்த மூச்சு பயிற்சி இருந்தால் தான் கடக்க முடியும். அதனால தான் 2வது மலையை தேர்ந்தெடுத்து பாம்பாட்டி சித்தர் இங்கே வந்து தவம் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் குகைக்குள்ள போய் தரிசனம் பண்ணேன். அடுத்த மலைக்கு போக தயாரான பொதுவாக சிவனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரையும் முருகனையும் வணங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் முதல் மலையோட முடிவில் வெள்ளை விநாயகர் கோவில் இருந்தது. பாம்பாட்டி சித்தர் தவம் செய்த இந்த 2வது மலையை முருகன் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக விநாயகரையும் முருகனையும் வணங்கிட்டு தொடர்ந்து பயணிக்க ஆரம்பித்தோம். இந்த எக்ஸ்க்ளூசிவான வெள்ளியங்கிரி மலை பயணத்துல இதுவரைக்கும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைச்சிருக்குதுன்னு நான் நம்புறேன். 7வது மலை உச்சியில் உள்ள சுயம்பலிங்கத்தை பார்க்க போன எனக்கு இன்னும் பல விதமான அமானுஷ்ய அனுபவங்கள் நிகழ்ந்தது. அதையெல்லாம் அடுத்த வார வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நான் விரிவா சொல்ல போறேன். நெக்ஸ்ட் வீக்ல வரப்போற எபிசோட்ல ஒளிரூபமாக சிவ தரிசனம், சிவன் நடனமாடிய இடம், பஞ்சபூதங்களின் சாட்சியாக விளங்கும் சுயம்பலிங்கம், ராமாயணம் மகாபாரதத்தோடு தொடர்பு படுத்தப்படும் வெள்ளியங்கிரி மலை, விபூதி மலை, இப்படி பலவிதமான சுவாரஸ்யங்கள் அடுத்த வார பகுதியில் உங்களுக்காக காத்திருக்குதுன்னு தான் சொல்லணும். எக்ஸ்க்ளூசிவான நம்ம வெள்ளியங்கிரி பயணத்தில் சிவன் நடனமாடிய இடம், காசிக்கு நிகரான ஆண்டி சுனை, சிவ தரிசனம், பஞ்சபூதங்களாக விளங்கக்கூடிய சுயம்புலிங்கம், இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்களையும் அமானுஷ்யமான அனுபவங்களையும் தொடர்ந்து வர வெள்ளிக்கிழமையும் பார்க்கலாம். அடுத்து ஒரு அமானுஷ்யமான நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். போகர் வந்து உணர்த்தும் வர்மக்கலை. சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் வந்து வர்மக்கலை மூலமா நிறைய பேருக்கு இங்க வந்து நோய்கள்லாம் குணப்படுத்திட்டு இருக்காரு. முதல்ல இந்த 3 வருஷத்துல நான் ஒரு அனலைஸ் பண்ணேன், போகர் எனக்கு என்ன வல்லமை எல்லாம் கொடுத்திருக்காங்க. கண் குறைபாடுகளை தீர்க்கும் அமானுஷ்ய சிகிச்சை. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.